நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு கட் அவுட் எஃபெக்டை எப்படி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது மாதிரியான டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இது இன்னும் சில ஷேப்ஸ்க்கெலாம் நம்ம அப்ளை பண்ண முடியும். இது மாதிரியான ஷேப்ஸ் கூட இது மாதிரியான ஒரு கட் அவுட் எஃபெக்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத உங்களுக்கு வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான கட் அவுட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதில் வந்து இன்னர் ஷேடோ நீங்கள் கிரியேட்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா போதும், இது மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதோடு இல்லாமல் அதில் யூஸ் பண்ணுற பேட்டர்ன், இது மாதிரியான ஒரு கிரியேட்டிவான ஒரு பேட்டர்ன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் உங்களுக்கு வேணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் 1280 300 ரிசல்யூஷன் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்டில் கஸ்டம் கலரில் போயிட்டு நான் வந்து ஆர் வேல்யூ வந்து 240, ஜி வேல்யூ வந்து 200, பி வேல்யூ வந்து 10ல் கொடுத்து ஒரு எல்லோ கலர், லைட் எல்லோ கலர் நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்டில் நமக்கு தேவையான அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த பேட்டர்னை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த பேட்டர்னை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கொண்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் அந்த டாக்குமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதை ரீசைஸ் பண்ணி டாக்குமெண்ட் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லேயரோட பிளெண்டிங் மோட ஓவர்லே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓவர்லே சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது இதோட ஒப்பாசிட்டி நான் வந்து ஒரு 50% வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டோ லோகோவோ நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்தீங்களோ அதே கலர் இருக்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. என்ட்ரு கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பேக்ரவுண்ட் கலரில் சாம்பிள் எடுத்துக்கிறேன். இதே கலர் எடுத்துகிட்டு இந்த டெக்ஸ்ட் லேயரோட சைடில் டபுள் கிளிக் பண்ணுறேன். லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த லேயர் ஸ்டைல் பேனலில் ஸ்ட்ரோக் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸ்ட்ரோக் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து இது மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர். அடுத்தது அவுட் சைடு, இதெல்லாம் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னர் ஷேடோ தான் ஒரு சூப்பரான ஒரு கட் அவுட் எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெயினான விஷயமே. அதை நான் கொடுத்துக்கிட்டேன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க கலருக்கு டார்க் கலர். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் இல்லை ப்ளூ கலர் அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் டார்க். இப்போ நான் வந்து இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதால ஒரு டார்க் ப்ரௌன் கலர் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு மோடு வந்து மல்டிப்ளைல வச்சுக்கிட்டேன். அடுத்தது டிஸ்டன்ஸு, சோக்கு, சைஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த எஃபெக்ட் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஒரு கண்டென்ட்டை பொறுத்து மாறும். இது மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பேட்டர்னை மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அந்த டெக்ஸ்ட் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் மறையிற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ரீசைஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஜி ஓகேங்களா கொடுத்துட்டு இந்த லேயரோட பிளெண்டிங் மோடையும் ஓவர்லேக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு தேவையான அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதே மாதிரியான எஃபெக்டை நீங்கள் இது மாதிரியான ஒரு ஷேப்க்கு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அடுத்தது ஒரு பேட்டர்னுக்கு ஒரு லோகோவுக்கு, அப்படி இல்லைனா இது மாதிரி ஒரு ஃபுல் டெக்ஸ்ட் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். 2 ஸ்டெப் தான் நீங்கள் யூஸ் பண்ணி இது மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கட் அவுட் எஃபெக்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட் சந்திக்கிறேன். நன்றி.